தமிழகத்தை ஆட்சி புரிந்தவர்களுக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கும் தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை என்றும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு அரசின் மெத்தன போக்கே காரணம் என்றும் பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருக்கின்ற கூவத்தில் அந்த மதுரவாயல் பறக்கும் திட்டம், பக்கிங்ஹாம் கால்வாயில் MRTS பறக்கும் ரயில் திட்டம், இப்படியெல்லாம் இதில் சென்னையில் உள்ள 40 ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்து ஏரி திட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறது தமிழக அரசு. கோயம்பேடு போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட் அங்கே பார்த்தா அது ஏரியில் இருக்கிறது. அங்கே குடியிருப்பு ஏரியில் இருக்கிறது. நேரு உள்ளரங்கம், நேரு ஸ்டேடியம் அதுவும் ஏரியில் இருக்கிறது. லில்லி பாண்டன் ஏரியில் இருக்கிறது. வள்ளுவர் கோட்டம் ஏரியில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வேளச்சேரி ஏரியை ஆக்கிரமிப்பது பீனிக்ஸ் மால் அங்கே ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில் உள்ள ஏரியில் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அங்கே கட்டிடங்களை கட்டியிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்திற்கோ இதுக்கு முன்பு நடந்த அரசாங்கத்திற்கோ எந்த ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லை.